பவுட்ரு நான் மட்டும் எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக வெயிட்டு குறைச்சிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஓவராக வெயிட் போட்டவங்க இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க அக்குபஞ்சரில் வெயிட்டு குறைக்கிறதுக்கு நீங்களே தேடி வருவீங்க. உங்களோட ஃபேட் டெபாசிட் அதிகமாக உங்களுக்கு அந்த வயிற்று பகுதியிலையும் தொடைப்பகுதி இடுப்பு பகுதியில் நிறைய போயிடும். பர் டே 100 அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெயிட்டு ஓவராக 100க்கு மேலே இருக்குது சார், 120 இருந்தால் கூட உங்களுடைய உடல் எடை கண்டிப்பாக குறையும். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா உடல் எடை குறைக்கிறதுக்கு எந்த மெத்தட் சார் பெருசு நம்ம பெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அக்குபஞ்சரே எடுத்துக்கலாமா இல்லை பில்ஸ் மாதிரி இப்போ நிறைய மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பவுடர்ஸ் அந்த மாதிரி வெயிட் லாஸுக்கு பவுடர்ஸ் மாதிரி கிடைக்கிது, விளம்பரம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட மாதத்துலேயே 10 கிலோ குறைக்கலாம், இந்த பவுடர் எடுத்துக்கிட்டால் ஒரு மாதத்தில் 5 கிலோ குறைக்கலாம் அப்படின்னு நிறைய விளம்பரங்கள். இப்போ அது மாதிரி நம்பி பவுடர் நான் மட்டும் எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக வெயிட்டு குறைச்சிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஓவராக வெயிட் போட்டவங்க இருக்காங்க. அதே மாதிரி நிறைய டயட் மெத்தடில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் குறையுது, அதுக்கப்புறம் அதிகமாகுது. இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இப்போ அக்குபஞ்சரில் சார் ரிசல்ட் இருக்கா, நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. மற்ற ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி பவுட்ரு எடுக்கிறதுக்கும் அக்குபஞ்சருக்கும் என்ன வித்தியாசம் அதை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க அக்குபஞ்சரில் வெயிட்டு குறைக்கிறதுக்கு நீங்களே தேடி வருவீங்க. காரணம், இயற்கையாக நேச்சுரலாக வெயிட் லாஸ் நடக்குதுங்க. முதல்ல இந்த வெயிட்டு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமான உறுப்பு எது அப்படின்னு அக்குபஞ்சரில் முறையாக பரிசோதனை செய்வோம். அப்போ மண்ணீரல் அப்படிங்கிற ஒரு உறுப்பு தான் நமக்கு உடம்புல கொழுப்பு அப்படிங்கிறத லிப்பிடாக ஃபார்ம் ஆகி நம்ம உடம்புல அதிக வெயிட்டை உருவாக்குறதும் நீர்த்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். அந்த நீர்த்தன்மை அதிகமாக ஸ்டோரேஜ் ஆகிறதுக்கும் காரணமான உறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா மண்ணீரல் தான். ஸோ அந்த மண்ணீரலோட இயக்கத்தை நாங்கள் சரி பண்ணும்போது நேச்சுரலாகவே தேவையில்லாத கெட்ட நீர் கழிவுகள் அத்தனையும் உங்களுக்கு எல்லாமே எக்ஸிட் ஆகும்போது உங்களுக்கு வெயிட்டு கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மண்ணீரல் செயல்பாடு முறையற்று இருக்கும்போது தான் உங்களுக்கு நீங்கள் எது சாப்பிட்டாலுமே டைஜஷன் ப்ராப்பராக இல்லாமல் உங்களோட ஃபேட் டெபாசிட் அதிகமாக உங்களுக்கு அந்த வயிற்று பகுதியிலையும் தொடைப்பகுதி இடுப்பு பகுதியில் நிறைய போயிடும். யாருக்கு அந்த மாதிரி அதிகமாக இருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு மண்ணீரல் செயல்பாடு பிரச்சனைக்குரியதாக இருக்குதுன்னு அர்த்தங்க. ஸோ இதை முறையாக நாங்கள் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ப்ராப்பராக நடக்குங்க. மாதத்தில் வேகமாக குறைக்கிறதுங்கிறது ஒரு சரியான தீர்வு கிடையாது. இப்போ எங்கள் ட்ரீட்மெண்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறையாக சிகிச்சை எடுத்து பண்ணும்போது 2 to 3 கிலோ குறையுங்க. வெயிட்டு குறையிறது அதுதான் ப்ராப்பரான ரிசல்ட்டுங்க. நீங்கள் ஒரு மாதத்தில் 2 to 3 கிலோ குறையுது சார் அப்படின்னா அது சரியான உடல் எடை குறைக்கக்கூடிய வழிமுறைன்னு அர்த்தங்க. 10 கிலோ நான் ஒரு மாதத்தில் குறைக்கிறேன் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக அது பின் விளைவுகள் ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் பக்க விளைவுகள் இல்லாத ஒரு வைத்தியம் நான் பண்ணிக்கணுன்னா நீங்கள் தாராளமாக அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா கலர் தெரப்பி, வெயிட் லாஸுக்கு நம்பர் தெரப்பி சொல்லி கொடுத்துருக்கோம். -37 அப்படிங்கிறது இந்த இடத்துல ரெட் கலரில் எழுதணும். இந்த இடத்துல -37 ரெட் கலரில் எடுத்து போய் எழுதிட்டு வாங்க, வெயிட் குறையுது. அதே மாதிரி நாங்கள் சக்ரா மேக்னட் அப்படின்னு சொல்கிறோம். வெயிட் லாஸுக்கு இந்த மாதிரி மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது இந்த மெத்தட்லேயும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுதுங்க. ப்ளஸ் நீங்கள் சில உடல் எக்ஸசைஸ் நீங்கள் செய்யணும். சிம்பிளாக நீங்கள் தோப்புக்காரணம் போட்டிங்கனாலே போதுங்க. ஒரு நாளைக்கு காலையில் 20, சாயந்தரம் 20 எம்டி ஸ்டமக்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 40 தோப்புக்காரணம். அப்படி காலையில் 20, ஈவினிங் 20 பிரித்து அதை 10 இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. பர் டே 100 அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெயிட்டு ஓவராக 100க்கு மேலே இருக்குது சார், 120 இருந்தால் கூட அந்த எக்ஸசைஸு ப்ளஸ் இந்த மேக்னெட்டு
நம்பர் இதெல்லாமே சேர்த்து பண்ணும்போது உங்களுடைய உடல் எடை கண்டிப்பாக குறையும். ஒரு முறை நீங்கள் அக்குபஞ்சர் டாக்டர்கிட்ட வந்து பரிசோதனை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் எடை கூடுறதுக்கு காரணம் என்ன, உணவு எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும், டயட் எப்படி எடுத்துக்கணும், மண்ணீரலை சீராக இயங்க வைக்கிறதுக்கு என்ன மாதிரி உணவு முறை எடுத்துக்கணும், இதை நீங்கள் ஒரு முறை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுங்க. நீங்கள் மார்க்கெட்டில் விற்கிற ஒரு டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடை மிஷினில் செக் பண்ணி பார்த்து உங்களோட வெயிட்டை மட்டும் பார்த்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிஎம்இ இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி உடனே பவுடர்லாம் கொடுத்து நீங்கள் சாப்பிட்றது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்ஷியலாக குறையிற மாதிரி காமிச்சு அதை நான் பார்த்தீங்கன்னா பின்னு விளைவுகள் நிறைய ஏற்படுது. அதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் முறையாக ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் இந்த வெயிட் குறைக்கிறதுக்கு உண்டான ப்ராப்பரான வழிமுறை. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அக்குபஞ்சர் முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராஜுவலாக குறைக்கிறது தான் சிறந்த வழி. ஓகேங்களா? ஸோ இது சார்ந்த பயிற்சிவகுப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா சூஜோக்கில் சீட் தெரப்பி, கலர் தெரப்பி, நம்பர் தெரப்பி போன்ற பயிற்சிவகுப்புகள் ஜனவரி மாதம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2026 ஜனவரியிலிருந்து இந்த மாதம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க நீங்கள் என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொண்டு விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் பயிற்சி வகுப்பும் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் வழியாகவும் பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கலாம். இல்லை சென்னையில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் வேணும் சார்னாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுக்குறோம். நீங்கள் நேரடியாக சென்னையிலையும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.